நீ உற கொட்டை தானா அது? அட என்னடா கொட்டை விட சொன்னா காட்டு கத்து கத்துற? இவன் கூட நான் இனி எங்கேயும் வர மாட்டேன். இதுக்கு வீட்ல பெட்ல பத்து தூங்கி இருக்கலாமேடா. நீ எதுக்கு இங்க வந்த? இவன் வாயில காக்கா கக்கா போவேன். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. எவ்வளவு நேரம் தான் தூங்காத? என்னால முடியல. ஏய் வரியா இல்லையா சொல்லு. நான் எங்கயாச்சும் கிளம்பி எப்படிக்கா போயிட்டு வந்துருவான் விட்டுட்டு. அடே டாமி, தூக்கத்துல இருக்கும்போது எழுப்புனா அடிச்சனா தலை தாம்பரத்துக்கு போயிட்டு சொல்லிருக்கல. போடா அப்படி. அடிப்பா நான் கடிப்பேன் பாரியா. கடி வா கடிச்சா காலு கடலுக்கு போய்டும். ஏறி நீ வர மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன். எங்கனா பட்டு தூங்குடா. உன் கூட இனி நான் எங்கேயும் வெளியவே வர மாட்டேன். உன் கூட போய் வந்தா பாரு. சே இவனா? ஹேய் ஓய் காட்டு பூனை இங்க பாரு. நான் இது வீட்டு பூனை மாதிரி இல்லாம காட்டு பூனை மாதிரி இது. ஐயோ இவனை பார்த்தா முரட்டு நாயா இருக்கானே, கடிச்சிருவானோ? என்ன பார்த்தா ஊர்ல வர பூனைங்க எல்லாம் ஓடுங்க. நீ நான் இவ்வளவுல ஏன் முன்னாடி நிக்கிற? நாயே கடிச்சிராத, என்ன கடிச்சிராத. நாயோட குணமே கடிக்கிறது. ஆனா எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு நாயோட வந்து கடிக்காதன்னு சொல்லிருப்ப. நாய் கிட்ட வந்து கடிக்காதன்னு சொல்லாம பேய் கிட்டயா சொல்றது? மியா மியா பூனை நான் மீச வச்சாய். அண்ணா தூங்க தேவை பாயு பக்கத்துல இருக்குது நாய். ஞாபகம் வச்சுக்கோ, கடிச்சிருவேன். உன் உடம்ப வச்சு என் வேகத்துக்குலாம் ஓடி வர முடியாது. வந்து புடிச்சுக்கோ. நீ முஞ்சா புடிச்சுக்கோடா. வாடா. ஏய் எனக்கு அடிமை குத்துட்டு ஓடுற. நீ உன்னை விட மாட்டேன். என்ன புடிச்சாதானே விட்டுறதுக்கு. முதல்ல புடி அப்புறம் கடி. இரு உன்னை கடிக்காம விட மாட்டேன். கடிக்கிறேன்டா உன்னை. ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன விட்டு நான் போயிடுறேன். என்ன எங்க வீட்ல தேடுவாங்க. ஏய் எங்க ஓடுற? நில்ல. எங்க இவன் ஓடினே இருக்கறான்? ஏய் ஆள காணோம். ஏய் சொன்னா கேளு. என்ன விட்டு நான் அப்படியே போயிடுறேன். ஓடு. எங்க ஓடுனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. என் பார்வை கழுகு பார்வை. சுத்தி தானே வந்துட்டு இருக்கிற இந்த வண்டியா. இரு நீ எங்க சுத்தினாலும் உன்னை சுத்தி வந்து குடிக்கலான்னு பார்த்தா ஆளக்காடுமே. ஏய் எங்கடா போன பூனை? மியா எங்கடா போன பூனை? எங்க போனா இவன்? ஆளைய காணுமே. ஒருவேளை இந்த காருக்குள்ள போய் புதுக்குறானா? இரு பாப்போம். இந்த காருக்குள்ள தான் கண்டிப்பா அவன் இருக்கணும். பூனை வெளியே வா. பூனை இந்த வண்டி பின்னாடி வீடு இருக்கே, ஏதோ வித்தியாசமான வண்டியா இருக்கே. முதல்ல இந்த வண்டியை பத்தி போயிட்டு அவங்க கிட்ட சொல்லணும். டேய் தூங்க மூஞ்சி, எந்திரா மாம்சி பிராங்க்லினே. டேய் எந்திரா. அடே டாமி, தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத எத்தனை தடவை சொல்றது? போடா இங்க இருந்து. அட தூங்குனது போதும். ராவெல்லாம் ஆட்டம் போட்டு பகலெல்லாம் தூங்குறானே. எந்திரி. என்னால எந்திரிக்க முடியாதுடா. 10 பேர் அடிச்ச மாதிரி இருக்கு. டயர்டா இருக்கு நானு. ஏதா நீ 10 பேர் அடிச்சியா? 10 பேர்களை அடி வாங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லு. வளவளன்னு பேச நேரம் இல்ல. அங்க ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி பார்க்க வித்தியாசமா இருக்கு. ஏந்து வா. எங்க இருக்கு வண்டி? எங்கடா? அடே எங்கடா? டேய் நான் என்ன வண்டினே சொல்லலையா? அதுக்குள்ள ஏன் படபடன்னு எந்திரிக்கிற? ஒரு இத்து போன வண்டி. என் கூட வா. அதுல வீடுலாம் இருக்குது. ஓடி வா. வீடு இருக்கு. வீடு எங்கடா ஓடுற? இரு நானும் வரேன். வண்டியில வீடு இருக்குதா? என்ன உளறான் இவன்? நான் உளறல. என் கூட வா. ஓடியா. இருக்கு. அடே கொஞ்சம் பொறுமையா ஓடுறா. என்னால முடியல. தூங்கி எந்திரிச்சதும் இப்படி ஓட விடுறானே. எங்க ஓடுனா இவன்? அடே எங்கடா? ஏய் என்ன இது? இதான் நான் சொன்ன வீடு. இங்க பாரு. இதுதான் அது வண்டியில வீடு. அடடடடடடா. டேய் என்னடா இது? அடே ஆனா பாடடிச்சு போன மாதிரி இருக்குடா. என்ன பண்றது இத? என்ன பண்றது ஏங்கல கேட்டா? இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னு உங்கள சொல்ல. அடே டாமி, நம்ம அங்கேயும் தூங்குறதுக்கு எங்கயாச்சும் டிராவல்ல இடம் கிடைக்காம இருக்குல்ல, அதுக்கு பதிலா இந்த வண்டியே நம்ம ரெடி பண்ணிட்டா இதுக்குள்ளே நிறுத்திட்டு தூங்கிடலாம்ல. நல்ல ஐடியாவா இருக்குல்ல? ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது. ஆனா அத நடத்தி காட்ட முடியுமா உன்னால? இங்கே உட்காந்துட்டு முடியுமானா? வா அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இந்த வண்டி இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு போய் ஆகணும். அதுக்கு நமக்கு வண்டி தேவை. அதை போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் மத்தெல்லாம் யோசிப்போம். உன்னால முடியாதுன்னு யாராச்சும் சொன்னா நீ நம்ப வேண்டியது உன்ன இல்ல அவங்கள. ஏன்னா அவங்க கரெக்ட்டா தான் சொல்றாங்க. நீ பார்க்கதானடா போற. அந்த வண்டியை எப்படி ரெடி பண்றன்னு மட்டும் பாரு. நீ அமைதியா வா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வண்டியை கண்டுபிடிச்சு குத்ததுன்னா நான் எதுக்கு அமைதியா வரணும்? அதெல்லாம் முடியாது. நீ பேசிக்கிட்டே வா, கத்திக்கிட்டே வா, எதனா பண்ணிட்டு வாடா. ஆனா என் கூட வரதுனா வா. நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அந்த வண்டியை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு போய் ஆகணும். சீக்கிரம் வா. ஓசில கட்ச வண்டி எப்படி ஓடுறான் பாத்தியா? இதே காசு குத்து வாங்கினா வாங்கிருக்க மாட்டான். அடே டாமி, நேரா போறோம், வண்டியை எடுத்துட்டு வரோம், அதுக்கப்புறம் இந்த வண்டியை எடுத்துட்டு போறோம். என்ன நீ உளறற? நேரா வண்டி எடுத்துட்டு வரோம், வண்டி எடுத்துட்டு
போறோம் என்னமா பேசுறிய? உனக்கு புரியலையா? அந்த வண்டி நிலைமைய பார்த்தா அந்த வண்டியில இன்ஜின் இருக்கான்னு கூட தெரியல. நம்ம தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும். இந்த டோ வண்டி எடுக்க தாண்டா இங்க வந்ததே டாமி. நேரா போய் இந்த டோ வண்டியை எடுத்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி அதை போய் டோ பண்ணிட்டு வர வேண்டியதுதான். போலாம் போலாம் போலாம். எடி 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 நேரா போறோம் டோ பண்றோம். அந்த வண்டியை ரெடி பண்றது நம்ம கிட்ட ஆள்லாம் இருக்காங்கடா. எடுத்துட்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா ரெடி பண்ணிடலாம். பயங்கரமா பண்ணலாம். போயிட்டு வர கேப்ல யாரனா தூக்கிட்டு போனுங்களா மாப்ள? யாரனா தூக்கிட்டு இருக்கணும். என் மனசு அப்பதான் குளு குளுன்னு இருக்கும். அடே 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 கஷ்டப்பட்டு போயிட்டு வந்திருக்கடா. வண்டி இல்லாம என்ன இது வண்டி இருக்கு. நல்ல வேலை கொஞ்ச நேரத்துல பக்குன்னு ஆயி போச்சு. சொன்னதும் நல்ல நேரம் பார்த்து சொல்றடா. நான் வேற பையன்ட்ட கொஞ்ச நேரத்துல வண்டியை ஒன்னும் தூக்கிட்டு போயிட்டானு போயிட்டு வர கேப்ல. எடி 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 போலாம் போலாம். அரே 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 தேவுடா வண்டியை தூக்கிட்டு ஓடுடா. டண்டர 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 ஓடுடா ஓடுடா. இந்த பக்கம் ஓடுடா. ஓடே 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 ஓடே. இந்த வண்டியை பார்த்தா ஏதோ எரிஞ்சு போன நிலைமையில இருக்குடா. இது எடுத்துட்டு போயிட்டு கண்டிப்பா நம்ம அண்ணன் ரெடி பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர்கிட்ட போனா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் ரெடி பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு கட்சில இல்ல தம்பி முடியாது தம்பி அப்படின்னு சொல்ல போறாரு. நீ பல்பு வாங்க போற. எனக்கு தெரிஞ்சாதான் நடக்க போதே. அடே போகும்போதே அபசகுணமா பேசாதடா. நல்லதே நடக்கும். நல்லதே நினை. நல்லதே நடக்கும். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. நம்ம மெக்கானிக் அண்ணன் கிட்ட வந்தாச்சு. அண்ணே மெக்கானிக் முருகேசன் அண்ணே எங்க இருக்கீங்க? என்னடா இது அண்ணா இருக்கிற மாதிரியே தெரியல. கடை பூட்டி இருக்கா? இருக்கு இருக்கு. ஐயோ பூட்டி இருக்கா? திறந்தா இருக்கு. அண்ணே முருகேசன் அண்ணே முருகேசன் இருக்கீங்களா? அண்ணே 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 அண்ணனே அண்ணனே அண்ணே 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 இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே வணக்கம். எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. நீங்க தான் இந்த வண்டியை ரெடி பண்ணுவீங்கன்னு ஊர்லயே பெரிய கைன்னு சொன்னாங்க. நீங்க தான் பெரிய மெக்கானிக்காமே. அட இல்லப்பா, நானே சின்ன வயசுல இருந்து வளர்ச்சி கம்மியாகுதுன்னு காம்ப்ளைண்ட் குடிச்சு கடைசி வரைக்கும் வளரவே இல்ல. இப்ப வந்து நான் தான் பெரிய ஆளுன்ற. அண்ணே தொழில நீங்க தான் எப்படியாப்பட்ட வண்டியா தான் ரெடி பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா அதெல்லாம் பண்ணிடுவோம், கவலைப்படாத. என்ன வண்டி? அதுவானே இந்த வண்டியை மட்டும் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்க உங்களோட பேரை கின்னஸ் ரெக்கார்ட்ல பதிச்சிடலாம். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வேணாம், வண்டிக்கு புக்கு அது இதுன்னு ரெக்கார்ட் இருக்கா? அது வந்து நீங்களே வந்து அந்த வண்டி நிலைமை கொஞ்சம் பாருங்கண்ணே. அந்த புக்கு அது இதுன்னு கேக்குறீங்களே, புக்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேனே. வாங்க வாங்க. எரிஞ்சிட்டு இருக்குமா? என்னப்பா சொல்ற தம்பி? என்ன சொல்ற? அண்ணே அது கீழே கச்ச வண்டினே. அது போயிட்டே இருந்தா பார்த்தேன், பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். எது கீழே கட்சிதா? என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே உண்மையாதானே. இங்க பாருங்க தோருக்கு பாத்தீங்களா வண்டியிலேயே வீடு. இந்த வீடை மட்டும் ரெடி பண்ணிட்டா ஒரு இடத்துல நான் அப்படியே ரூம் எடுக்காம அங்கேயும் இங்கேயும் ரோட்ல தூங்காம வண்டியில தூங்கிப்பல்ல. ஐயா தம்பி இது என்ன இப்படி இருக்குது? இந்த நிலைமையில இருக்கிற வண்டியெல்லாம் நான் இல்ல எவனாலையும் ரெடி பண்ண முடியாது. அண்ணே என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நம்பிதானே வந்திருந்தேன். ஊர்லயே பெரிய மெக்கானிக்னு நினைச்சு வந்தா நீங்களே இப்படி சொன்னா எப்படின்னு? தம்பி சும்மா சொன்னப்பா, வண்டி எல்லாம் ரெடி பண்ணலாம். ஆனா நம்மளாண்ட பண்ண முடியாது. ஏன்னா வண்டிக்கு புக் இல்ல, எதுவுமே இல்ல. இந்த வண்டி யாருன்னு தெரியலன்ற அது எதுனா பிரச்சனை ஆயிடும்பா. ஆனா வண்டியை ரெடி பண்றது ஈஸி தான், ஆனா நம்மளால பண்ண முடியாது. கிளம்பு. சரி ரொம்ப நன்றிங்கண்ணே, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டாரு, நான் கூட ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயி போச்சே. அட உன் கனவுல கராசு நேத்து ஊத்திட்டாங்களா? கிருஷ்ணாயில இப்படி ஆயி போச்சே. நான் கூட நீ உண்மையிலே குடுத்து ரெடி பண்றவியோன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயி போச்சு. அடே டாமி நீ வேணா பாடுறா. இந்த வண்டிய நீ நல்லா அவர் சொன்னதை கேட்டல. இந்த வண்டியை ரெடி பண்றது ஈஸி தானா, ஆனா இது கீழே கிடைச்ச வண்டினால அவர் ரெடி பண்ண மாட்டேன்றாரு. அதுவும் எரிஞ்சு போன நிலைமையில தான் இருக்குது. இதை தேடி யார் வர போறா? அதனால நம்மளே இதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு கடையில விட்டு கேட்போம். அவரு என்ன சொல்றாரு பாப்போம். ஓஹோ நீ இன்னொரு கடைக்கு போற ஐடியால வேற இருக்கியா? சரியான ஆள்ரா டேய். நீ இத ரெடி பண்ணாம விட மாட்ட போலையே. ஆமா இன்னைக்கு இதை விடுறதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, எந்த பக்கமாவது புது எந்த மெக்கானிக்ஸாவது பார்த்து இதை ரெடி பண்ணியே தீரணும். இங்க ஒரு கடை இருக்கு, இவர்கிட்ட கேட்டு பாப்போம். இவராச்சும் ரெடி பண்ணி தருவாருன்னு நம்புறேன். அண்ணே அண்ணே அண்ணா இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே கொஞ்சம் எனக்கு வண்டி கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. உங்களால முடியுமா? டைம் இருக்கானே, வெளியே தான் நிக்குது வண்டி. கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா அண்ணான்ட்டு? அண்ணே அண்ணே இருப்பா ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்புறம் இதோ முந்திச்சு இதோ வந்து பாக்குறேன் என்னான்ட்டு. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, நீங்க முடிச்சிட்டே வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, முடிச்சிட்டே வாங்க. முந்திச்சுப்பா. என்ன சொல்லு, என்னப்பா தம்பியே என்ன ஆச்சு? அது வந்துண்ணே வெளியே இருக்கிற வண்டியை நீங்க ரெடி பண்ணி தரணும். எந்த வண்டிப்பா? இந்த டோ பண்ற வண்டியா? என்ன ஓ இந்த வண்டியா? என்ன இது வண்டியா தீஞ்சு போன நிலைமையில இருக்கு தம்பி. என்னப்பா இது வண்டி இப்படி இருக்கு? இதை எப்படி ரெடி பண்றது? அண்ணே நீங்க நினைச்சா முடியும்ண்ணே, உங்களால முடியும்ண்ணே, நீங்க முடியும் தம்பி. என்னால இதை பண்ண முடியும்பா, ஆனா எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது. இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் செய்ய முடியாது. நான் ஏதோ சின்ன வேலையா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நீ ஒரு வண்டியா ஃபுல்லா ரெடி பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிற. ரொம்ப கஷ்டப்பா தம்பி. சரி ஓகே விடுங்க,
விடுங்க நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே நீங்க பார்த்து சொன்னதுக்கு. அடே டாமி இங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. ஆமா இங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற? எங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேற வழியே இல்லாமலாம் இல்லடா. கண்டிப்பா இந்த வண்டியை சரி பண்ணியே தீருவேன். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இத ஒண்ணா நானே பண்ண போறேன்டா. பேசாம நம்மளே போறோம், இத நம்மளே பண்றோம். யார நம்பியும் தேவையில்ல, நேரா நம்மளே போய் ரெடி பண்ணிடலாம். அடே டாமி நம்மளே இதை ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு போறோம், இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்றோம். உன் கையில சொன்னது தப்பா போச்சு. எங்கனா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி தேவையில்லாம உன்கிட்ட சொல்லிட்டேன்னு இருக்கு. சும்மா விட்டுரு. எதுக்கு இந்த வேலைலாம்? என்னையும் கூட்டு போவாத, என்ன வீட்லயே விட்டு போ. நான் வரல. இல்ல இல்ல இல்லை முடியாது முடியாது முடியாது. இறங்கோ இறங்கோ இறங்கோ. அடே டாமி இறங்கடா. முதல்ல வந்து இதுல சுத்தி என்னென்ன தேவைப்படுதுன்னு பாத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு நேரா போறோம், இதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேமிங் செட்டப்பே ரெடி பண்ணிடலாம். அதனால முதல்ல இந்த காருக்கு தேவை, அதாவது இந்த வீட்டை மெயினா ரெடி பண்றதுக்கு நம்ம வுட் வாங்கணும், அப்புறம் பெயிண்ட், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பொருள். ஓகே இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து பார்த்தா வுட் அது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். அட என்னடா சொல்லி போற? அட என்ன விட்டுட்டு போ, நான் வரல. எனக்கு டயர்டா இருக்குது. என்னடா நீ இப்படி சொல்ற? இதுக்கே டயர்ட் ஆயிட்டா எப்படி? நேரா போறோம் வாங்குறோம். டயர்டா எனக்கா? நான் தினமும் டேட்ஸ் சாப்பிடுறேன்னு சொல்ல முடியாது. புலம்பாம வாடா டாமி. நீ தானே என் கண்ணுல காமிச்ச, அதுக்கு நீ என் கூட வந்துதான் ஆகணும். அதானே இப்ப ஃபீல் பண்றேன். எதுக்கு அத உன் கண்ணுல காமிச்சேன்ட்டு. என்ன விட்டுரு, நான் வரல. நான் வரல, என்ன விட்டுரு. இறக்கி விட்டுரு, இறக்கி விட்டுரு. நான் வரல. என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. அடே டாமி முதல்ல நம்ம வண்டி மாத்தணும். வண்டி மாத்துறதுக்கு நம்ம இந்த வண்டியா விடணும். அதனாலதான் இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த வண்டியா இங்க விட்டுட்டு வேற வண்டியை எடுத்துட்டு போகணும். அதனால நீ என் கூட இறங்கி வா வா வா. நம்ம இதுக்கு பொருள் எல்லாம் ஏத்தணும்ன்றதுனால நம்ம இப்போ இந்த வண்டியை விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் இருக்கு இல்லையா, இந்த வண்டியில நம்ம பொருள் எல்லாம் ஏத்திட்டு போக வசதியா இருக்கும். எங்கன்னா தூங்கி நின்றாலும் தூங்கி கந்திருப்பான். தேவையில்லாம இவனை எழுப்பி விட்டு நானா மாட்டிக்கிட்டேன். நீ சும்மா விட்டுருந்தா நானே ஏந்திருப்பேன். அதை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை ஏந்திரு வா வண்டி பாரு வா, ஏந்திரு வா வண்டி பாரு வான்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன ஃபீல் பண்ற? அந்த ஃபீல்ல இருக்க கூடாது. நம்ம நேரா போய் வண்டியை ரெடி பண்றோம். கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். உன்கிட்ட சொன்னது ஏன் தப்பு தான். ஃபீல் பண்ணாதடா டாமி. நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ மரக்கட்டை கடைக்கிட்ட வந்துட்டோம். நேரா போறோம், கட்டைய பாக்குறோம், வண்டியில ஏத்திட்டு வந்து தூக்குறோம், அந்த வீட கட்டுறோம். நீ நான் சந்திரமுகி சித்தி பைய மாதிரி பேசிட்டு இருக்கற. தோம் தோம் தோம். வந்துட்டோம். அடே வந்தாச்சுடா அந்த இடத்துக்கு. யாரா இருக்காங்களா? அதோ ஒரு அண்ணன் நிக்கிற மாதிரி தெரியுது. டாமி நேரா போய் அவர்கிட்ட போயிட்டு நீ உள்ளே உக்காந்துரு, நான் போய் பேசிட்டு வரேன். அண்ணே வணக்கம், நாங்க வந்து கட்டாமங்க வந்திருக்கிறோம். அண்ணே உங்களை தான். நீங்க வரீங்களா இல்ல நானே வரவா? சரி நானே வரேன். அண்ணே உங்களை தான். அண்ணே கட்டை இருக்கா? டே மொட்டை கட்டை இருக்காடா? யார பார்த்து மொட்டைன்னு சொன்ன? எனக்கு மொட்டைன்னு தெரியுமா? எனக்கு சொட்டடா. எது டென்ஷன் ஆவீங்கன்னு பார்த்தனே. சரி ஓகே நானே, எனக்கு கட்டை வேணும். அத வந்து சொல்ல பழத்தை தட்டுக்கோ. வந்தமா வந்த வேலையை மட்டும் பாருடா. சரிங்கண்ணே, கட்டை எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிங்களேன். என் கூட வா. அங்க இருக்கு பாரு கட்டை. அதோ பாரு, அதுல எதை பிடிச்சிக்கோ பாரு. தோ வரனே. நான் அப்படி ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு நினைச்சீங்க. கடைசியில பார்த்தா இப்படி சொல்லி போட்டாரு. இது நான் பாரு, உனக்கு எதை பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. எது வேணுமோ சொன்னேன். வாட்டர் ப்ரூஃப் வேணுமா இல்ல வாட்டர் இல்லாத ப்ரூஃப் வேணுமா? எந்த கட்டை வேணும்? அண்ணே எனக்கு அதோ இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டை, தோ இதுவே போதும்ண்ணே. கட்டை வாங்கிட்டியா? போலாம்ல. இதுக்கப்புறம் எங்கேயும் போக வேண்டிய வேலை இருக்கான்னா? எது போக வேண்டிய வேலை இருக்கா? இன்னும் பெயிண்ட் வாங்கணும், அது இதுன்னு எவ்வளவு வேலை இருக்குடா. போச்சு, இவன் கூட தேவையில்லாம வந்துட்டேன். புலம்பாம வாடா. வண்டி ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஜம்முன்னு சுத்தலாம். முதல்ல நம்ம இங்க பெயிண்ட் டப்பா வாங்கணும். ஏன்னா வண்டிக்கு பெயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த வண்டியை பார்த்தா தோசைக்கல்ல தீச்சி வச்ச மாதிரி இருக்கு. அதனால முதல்ல நான் போய் பெயிண்ட் வாங்கணும். அண்ணே வணக்கம் 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 வணக்கம். பெயிண்ட் இருக்கா? பெயிண்ட் அண்ணே எனக்கு கலர் கலரா விதவிதமா வித்தியாசமா பெயிண்ட் கொடுங்க. பெயிண்ட் தம்பி இந்த மாதிரி மொட்டை தாத்தா குட்டையில வந்த கதை மாதிரிலாம் நம்ம கிட்ட பேசக்கூடாது. ஒழுங்கா சொல்லு, எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. அண்ணே எனக்கு எந்த கலர் எடுக்குதுன்னு தெரியல, நீங்களே ஒரு நல்ல கலர் கொடுங்களேன். உனக்கு பசிச்சா நீ தான்டா சாப்பிடணும். உனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும். என்கிட்ட பெயிண்ட் இருக்கு, என்ன கலர் வேணும்னு சொல்லி தரேன். அது வந்துங்கண்ணே எனக்கு வந்து வெள்ளை வெள்ளை, மஞ்சள் மஞ்சள், சிவப்பு சிவப்பு, பச்சை பச்சை, ஆரஞ்சு ஆரஞ்சு, இந்த மாதிரி எதனா ஒரு கலர் கலரா கொடுங்கண்ணே. இங்க இருக்க இதுல எதனா கலர் கலரா எடுத்துக்கின்னு போ. ஒரு வழியா வேலை முடிஞ்சது. நேரா போறோம், அந்த வண்டியை ரெடி பண்றோம், ஊரா போய் சுத்துறோம். ஏ டாமி அவ்வளவுதான், நேரா போய் அந்த வண்டியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப நேரமா இதான் சொல்றேன், ஆனா எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியல. இப்ப பாக்க தானே போற டாமி எப்படி வண்டி ரெடி ஆக போகுதுன்ட்டு. வண்டிய புதுசு மாதிரி பல மாத்துறேன். ஆனா நான் ஒண்ணு கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணணும். ஏன்டா உள்ளே உக்காந்துருங்க, இறங்கி என் கூட வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. நான் மட்டுமே ஏத்தி இறக்குறதா இருக்குது. இப்ப எல்லா பொருளையும் இறக்கி அந்த வண்டிய ரெடி பண்ண வேண்டியதுதான்.
அடே டாமி வண்டியை ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம உள்ள ஃபுல்லா ஒரு கேமிங் செட்டப்பே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எங்க போனாலும் தங்கிக்கலாம். அடடா அருமையா இருக்கே. இதுதான் நம்ம காருக்குள்ள இருக்கிற வீடுங்கோ. வீடியோ வந்து பாருங்கோ. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நிறைய கம்ப்யூட்டர் இருக்கும், அது இருக்கும், போஸ்டர் இருக்கும், அது இருக்கும். ஃபுல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்க போனாலும் இதுலயே தங்கி தூங்கிட வேண்டியதுதான். அடே டாமி வா வா வா, வண்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்க வேணா போலாம், எங்க வேணா சுத்தலாம், எங்க வேணா தங்கலாம். ஏன்னா தங்கறதுக்கு நமக்கு வீடு இருக்குது. வீடு வண்டி தான் வீடு. இனிமே கொசு கடிக்கிற தொல்லை இருக்காது. இனி கொசு தொல்லை நமக்கு இல்ல. வா போலாம் 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 போலாம். நாங்க இப்போ அடுத்த பிக்னிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நண்பர்களே. அதுவும் வண்டியிலே வீடு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.